வருது இன்னொன்று டர்போ இதில் இருக்குது. ஆயில் ஊற்றினா கரெக்டாக தெரிஞ்சிடும் எங்கே லீக் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும். பார்த்துட்டு நீங்கள் இதை நான் தூத்துக்குடி எடுத்துகிட்டு போகலாமா? வேணாம், தூத்துக்குடி போகணுமா? இப்போ நான் பண்ருட்டி போயிட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு நைட்டு மிட்-நைட் 12 o'clock நான் கிளம்பிடணும். பண்ருட்டியிலேருந்து முடிச்சுட்டு எனக்கு காலையில் 8 மணிக்கு தூத்துக்குடியில் இருக்கணும். இருங்களா கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் தெரிஞ்சிடும். ஆயில் வந்து ஊற்றி ஸ்டார்ட் பண்ண ஆயில் லைட் எரிஞ்சிருக்கல முன்னாடி உடனே கேட்டீங்கல்ல ஆயில் லைட் எரிஞ்சிருக்கல உடனே ஒரு ரூபாய் எடுத்துட்டாதீங்க. நான் ஒரு வாரமா அந்த லைட் சிம்பிள் எனக்கு ஆயில் சிம்பிள்னு எனக்கு தெரியல. ஒரு வாரமா அந்த சிம்பிள் எரிஞ்சிட்டே இருந்து அப்படியே நான் மதகுடி போட்டு வந்து தான் வண்டி அப்படியே சுத்தமாக அடைக்க ஆரம்பிச்சிச்சு. பெடல் பண்ணுறேன், வண்டி மூவ் ஆகலை. இவங்கள்ட்ட ஆரம்பத்திலே கேட்டேன், அது வந்து உடனே என்ன கார் சர்வீஸ் ஆனால் இவங்களை அவங்க சொல்லி ஏமாத்திக்கிறாங்க போல. மெக்கானிக் கேட்டா அது அப்படிதாங்க இருக்கும். அவங்க கிட்ட 15,000 ரூபாய் சர்வீஸ் ஆச்சுன்னா எல்லா ஆயிலும் மாத்திக்கணும். ஏதாவது ஒரு வேலை விளையாடக்கூடாது இல்லை. அது எவ்வளோ ஒரு கேர்ஃபுல்லாக பார்க்கணும்ல. ஊற்றினாலும் கிளீனிங் ஆயில் இருக்கு, அதுலேயும் இழுத்துட்டு வந்துடும். இப்போ அது ஆயில் இல்லாமல் ஒரு நாள் டர்போ பிடிச்சிக்கிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதான் நான் இப்போ அவங்க தம்பி வராங்க ஆண்டி ஏதோ பவர் அடைப்பு இன்ஜின் பவர் லாக் அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. அதுதான் அந்த டர்போவா? பவர் லாக்னா புரியலையே. இன்ஜினோட பவர் லாக் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துச்சா? இல்லை 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 இல்லை. அதுவே பிளாக் அண்ட் ஒயிட்ல தானே இருக்கு. வாவ், அது கலர் எப்படி இருக்கு பாரு, சீ ப்ளூ மாதிரி. அப்புறம் பிளாக் கலர்ல இருக்குதுன்னாரு. ஐ அது உள்ள இருக்கிற காஞ்ச ஆயில் இவ்வளோ உள்ள போகுது. அந்த வெள்ளை கேன்ல எவ்வளோ இருக்குது? அந்த மஞ்சள் கேன்ல அதில் இருக்கும் அவங்க காலுக்கு. இது ஆக்சுவலி எவ்வளோ நான் பிடிக்கும்? உங்களுக்கு 5 லிட்டர் பிடிக்கும். எவ்வளோ இது பர் லிட்டர்? 5 எதுக்கு இதுக்கு உங்களுக்கு ரேட்டிங் ஒரு கிரேடை பொறுத்து மாறும். இல்லை நார்மலாக இந்த வண்டியில் தான் ஓட்டுறோன்னு தெரியும். 1700 2000 மொத்தமாக 7 லிட்டர் சொல்கிறேன். 2000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அவன் கொடுத்த பில்லு என்கிட்ட தான் இருக்கு. இன்ஜின் ஆயிலுக்கு அது இது நிறைய மாதிரி வரும். இன்ஜின் ஆயிலுக்கு எவ்வளோ காசு போட்டிருக்கான்னு பார்க்குறேன். எனக்கு மரியாதையாக அந்த காசை திருப்பி கொடுறேன்னு இப்போ ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா ஊற்றி உடனே ரிசல்ட் தெரியுமா? இல்லை இல்லை ஏறினாதான் வருது சவுண்ட் வருது. கொடுத்துட்டாங்க. ஆயில் கம்மியாக ஆயிடுச்சு. அப்படியா? ஆமாம், ஆயில் இல்லாமல் டர்போ கம்மியாக பாண்டி எடுத்து எடுத்து போக முடியுமா? இன்னொரு ஆனால் ஆயில் பாருங்க.
ஊற்றுறது எல்லாமே தெரியும். எதனால வெளியே வருது? கோல்டு போட்டுருக்கீங்க வந்து இந்த வீடியோ அது தெரியாது. தள்ளுங்க கொஞ்சம் மினிட் தள்ளிக்கலாம். மினிட் தள்ளிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணாதீங்க. லைட்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நவுத்தி விடுங்களா. ஒன்றும் ஆகாதா? ஒன்றும் பண்ணாதா? ஸ்டார்ட் பண்ணி லைட்டாக நவுத்தி சார். நீங்கள் முன்னாடி கூட அங்கே கூட எடுத்துக்கலாம். வேணாம் வேணாம் அதை வரும் ஒன்றா அங்கே கொஞ்சம் வந்து தள்ளிக்காமே. அது உண்மைதான். பண்ண முடியாதா? வெளில போகணும். வெளில போகணும். இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு வெளில போகணும். பின்னாடி போகாது. நம்ம நீ போகுது வீடியோ வண்டி பின்னாடியே வாங்க. டக்குன்னு கடைக்கு போகணும். கடை கட்டி கார் தள்ளுறது சரி. எங்க அந்த கடை? 2 கிலோமீட்டர் கரெக்டாக 1 கிலோமீட்டர். இல்லை இந்த கார்ல இருக்கா? எடுத்து போடுங்க. அதை வீடியோ எடுத்து போடுங்க. எதுனா அந்த ஆயில் எடுத்து போடுங்க. ஆயில் மெக்கானிக் என்னடே வந்துடுறோம்னா அந்த வாட்டி வராத வண்டி ஆஃப் பண்ண. டோர் அன்லாக் பண்ணு. டோர் அன்லாக் பண்ணி கீழே இருக்க அந்த ஆயில். மட்டும் நம்பர் 1 2லயும் வச்சுக்கோ. அங்க உள்ள